ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரக் இப்போ. இது என்ன ட்ரக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹீம் அப் சிரப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன்ஸ் ஃப்ளோ சரியாக இல்லைனா அதுக்காக இந்த ட்ரக்கை எடுத்துப்பாங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு. ஹீம் அப் சிரப் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கணும். நம்ம தானாக எடுத்துக்கக்கூடாது. அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அயனு, ஃபோலிக் ஆசிடு, மெத்தில் கோபாலமின், மேங்கனீஸ், காப்பரு, அதான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க இன்க்ரீடியன்ஸில். அயன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு பாடியில் எல்லா பிளட் செல்ஸ்க்கும் நல்லா ரிலீஃப் பண்ணிக்கும். அதுதான் மோஸ்ட்டாக இந்த சிரப் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறாங்க. இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணிவிட்டு சர்க்குலேஷன்ஸ் நல்லா ஃப்ளோ கொடுக்கும். இண்டிவிஜுவல் ஃபீல் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அனிமியா பேஷண்ட்ஸ் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க இந்த ட்ரக்கை. ஃபோலிக் ஆசிடோட ஒர்க்னான்னு பார்த்தீங்கன்னா பாடி ஃபங்க்ஷன்ஸ் நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குல்ல அதை பயோசிந்தசிஸ் பண்ணிவிட்டு ரீமெத்திலைசேஷனு ஹீமோசைக்கிளின் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இது எஸ்பெஷலி எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைம்லேயும் ரேபிட் செல் டிவிஷன்ஸில் க்ரோத் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு அடல்ட்டு ஃபோலிக் ஆசிடு, ஹெல்த்தி பிளட் வெசல்ஸு அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் ப்ரிவெண்ட் அனிமியா இருந்தால் யூஸ் பண்ணுவாங்க. இது காப்பர், மேங்கனீஸ் இம்பார்ட்டண்ட் மெயின் ரோலாக இருக்கும். அது போனு, நர்வ்ஸு, மசில்ஸ் அதெல்லாம் ரிலீஃப் பண்ணுறதுக்காக தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. மெத்தில் கோபாலமைன் இனிஷியேஷன் பண்ணும். அந்த பிளட் செல்ஸை மெச்சூரிட்டி பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தில் கோபாலமைனோட ஒர்க். இதில் ஹீம் அப் சிரப் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அயன் டெஃபிஷியன்சி அனிமியா, அயன் டெஃபிஷியன்சி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் இந்த ட்ரக்கு கொடுப்பாங்க. க்ரானிக் பிளட் லாஸு, அப்புறம் லோ இன்டேக் ஆஃப் அயன் லோ இன்டேக்காக இருந்ததுன்னா இந்த ட்ரக் கொடுப்பாங்க. ஏன்னா இன்டேக் அயன் நல்லா ப்ரெசென்ட்டாக இருக்குது இந்த ட்ரக்கில். அயன் டெஃபிஷியன்சி அனிமியாவும் நியூட்ரிஷன்ஸ் அனிமியாவும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியாக லாக்டேஷன் கொடுக்கும்போது இந்த ட்ரக்கு கொடுப்பாங்க மோஸ்ட்டாக. ஹீம் அப் சிரப்பை ஓரலாக எடுத்துக்கணும், வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஆஃப்டர் மீல்ஸில். அப்புறம் டாக்டர் கன்சல்ட் பண்ணி தான் எடுத்துக்கணும். இது மெடிக்கல் சூப்பரேஷன் படி தான் எடுத்துக்கணும். இண்டிகேஷன்ஸ்னால் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சிரப் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் அனிமியாவுக்கும் இது எடுத்துக்கலாம். அயன் டெஃபிஷியன்சி, வீக்னஸ்ஸு, லேக் ஆஃப் அப்பிடைடு, அப்புறம் கன்வெஸ்னன்ஸு அது மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது ப்ரெக்னன்சி அண்ட் டெலிவரி அப்போ இந்த டைமில் ட்ரக்கு இந்த ட்ரக் கொடுப்பாங்க. அப்போ தான் பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளோ நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டோரேஜ் எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கூல் பிளேஸில் தான் வைக்கணும். அந்த சிரப் எடுத்துக்கும் போது நல்லா ஷேக் பண்ணிட்டு தான் எடுத்துக்கணும். டோசேஜ் பார்த்தீங்கன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணுறதா எடுத்துக்கணும், நம்ம தானாக எடுத்துக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.